ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹீராஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ நம்ம ப்ரொனவுனை திரும்ப ரீகால் பண்ணுற விதமாக எல்லா ப்ரொனவுனையும் இதில் நான் எழுதியிருக்கேன். அதை இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். மை என்னுடைய, மைன் என்னுடையது, மீ என்னை எனக்கு, யோ உன்னுடைய, யோஸ் உன்னுடையது, யூ உன்னை உனக்கு, ஹிஸ் அவனுடைய, ஹிஸ் அவனுடையது, ஹிம் அவனை அவனுக்கு, ஹேர் அவளுடைய, ஹெட்ஸ் அவளுடையது, ஹேர் அவளை அவளுக்கு, அவர் நம்முடைய, அவர்ஸ் நம்முடையது, அஸ் எங்களை எங்களுக்கு இல்லை நம்மை நமக்கு, தேர் அவங்களுடைய, தேர்ஸ் அவங்களுடையது, தெம் அவங்கள அவங்களுக்கு, இட்ஸ் அதனுடைய, இட்ஸ் அதனுடையது, இட் அதற்கு அதனை. ஓகே. மை ஃபாதர் என்னுடைய ஃபாதர், அட்வைஸ்டு மீ எனக்கு அட்வைஸ் பண்ணார், மீனா எனக்கு, எனக்கு என்னன்னு மீனிங் வரும் இந்த சென்டென்ஸை பொறுத்தவரையும். எனக்கு அட்வைஸ்டு மீனா எனக்கு அட்வைஸ் பண்ணார். மை ஃபாதர் அட்வைஸ்டு மீ என்னுடைய அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணார். கைண்ட்லி ஹியர் மீ, கைண்ட்லினா தாழ்மையாக அப்படி சொல்கிற மாதிரி எடுத்தோம். கைண்ட்லி ஹியர் மீனா கொஞ்சம் என்னை கேளுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறது. ஓகே, கொஞ்சம் நான் சொல்கிறத கவனி, கொஞ்சம் என்னை கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கைண்ட்லி ஹியர் மீ. ஓகே. கிவ் மீ எனக்கு கொடு, மீனா எனக்கு, கிவ் மீ எனக்கு கொடு, அ பென் ஒரு பேனா, கிவ் மீ எ பென் எனக்கு ஒரு பேனா கொடு. ஐ கேவ் நான் கொடுத்தேன், மை அம்ப்ரெல்லா என்னுடைய குடை, அம்ப்ரெல்லான்னு தெரியும் இல்லையா. ஐ கேவ் மை அம்ப்ரெல்லா நான் என்னுடைய அம்ப்ரெல்லாவை கொடுத்தேன், கேவ்னா கொடுத்தேன்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ். மை ஃப்ரெண்ட் என்னுடைய ஃப்ரெண்டு, டாக் மை ஃப்ரெண்ட் டாக் என்னுடைய ஃப்ரெண்ட் பேசுனா, மை ஃப்ரெண்ட் டாக்டு வித் மீ என்னுடைய ஃப்ரெண்ட் என் கூட பேசுனா, வித் மீனா என்னுடன் அர்த்தம். ஓகே, என் கூட என்னுடன் அர்த்தம். மை ஃப்ரெண்ட் டாக்டு வித் மீ என் ஃப்ரெண்ட் என் கூட பேசுனா. த ஹவுஸ் இஸ் மைன் இந்த வீடு, நான் இங்கே திஸ்ன்னு யூஸ் பண்ணல, வீடு என்னுடையது. ஹவுஸ் இஸ் மைன்னா, ஹவுஸ்னா வீடு, மைன்னா என்னுடையது, ஹவுஸ் இஸ் மைன். இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட், ஹிஸ் ஃபால்ட்னா அவனுடைய குற்றம், அவனுடைய தப்புன்னு சொல்கிறது தான் ஹிஸ் ஃபால்ட். இட் இஸ் இட்டுனா இதுன்னு அர்த்தம், இது அவனுடைய குற்றம், இது அவனுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட். இங்கே இஸ்ன்னா என்னென்னா ஹெல்பிங் வேர்ப். ஓகேவா, ஒரு சென்டென்ஸ் பக்கத்தில் நவுன் எல்லாம் ப்ரொனவுன் பக்கத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறதால இஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. ஐ நோ எனக்கு தெரியும், ஹிஸ் ஸ்கில் அவனுடைய திறமை, ஐ நோ ஹிஸ் ஸ்கில் எனக்கு அவனுடைய திறமையை தெரியும். ஐ நோ ஹிம் எனக்கு அவனை தெரியும். ஃபார் இயர்ஸ் வருடங்களாக, நிறைய வருஷமாக தெரியுன்றது தான் ஐ நோ ஹிம் ஃபார் இயர்ஸ். ஓகே. ஐல் டெல் ஹிம், ஐ வில்னா ஃபியூச்சர் டென்ஸு, இந்த வில்லோட ஷார்ட்கட் தான் இது, டபிள்யூஎல் போடுவோம். ஓகே. ஐல் டெல் ஹிம் நான் அவனுக்கு சொல்லுவேன், ஹிம்னா அவனுக்கு. ஐல் டெல் ஹிம் மை ஒப்பீனியன், மை ஒப்பீனியன்னா என்னுடைய கருத்து, ஐல் டெல் ஹிம் மை ஒப்பீனியன் நான் அவனுக்கு என்னுடைய கருத்தை சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை படிச்சுட்டு இந்த வேர்பை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் போர்ஷன் படிச்சுட்டு தான் வேர்பு படிப்பேன். அந்த மாதிரி தான் இங்கிலீஷை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா லைனாக படிங்க, வேர்பை மட்டும் விட்டுருங்க, லைனாக படிங்க, வேர்பை மட்டும் விட்டுருங்க. இந்த வேர்பை தூக்கி லாஸ்ட்டில் படிங்க, அவ்வளோதான். ஐல் டெல் ஹிம்னா நான் அவனுக்கு சொல்லுவேன்னு அர்த்தம். இதை எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லுது அப்படின்னு, ஐல் டெல் ஹிம் நான் சொல்லுவேன், மை ஒப்பீனியன் என்னுடைய கருத்தை, ஐல் டெல் ஹிம் மை ஒப்பீனியன் நான் அவனுக்கு என்னுடைய கருத்தை சொல்லுவேன். த பென்ஸ் ஆர் ஹெர்ஸ், ஹெர்ஸ்னா அவளுடையதுன்னு அர்த்தம், பேனாக்கள் அவளுடையது. நான் ஏன் பேனாக்கள்னு சொன்னேன்னா இங்கே எஸ் போட்டிருக்கு, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெல்பிங் வேர்ப் ஆர், அதாவது வந்து ப்ளூரல்னால் ஹெல்பிங் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில், சிங்குலராக இருந்ததுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். த அரேஞ்ச்மெண்ட் வாஸ் ஹெர்ஸ், இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அவளுடையதாக இருந்துச்சு. வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ், அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அவளுடையதாக இருந்துச்சு. ஓகே. ஐ லவ் ஹெர் நான் அவளை விரும்புகிறேன், நான் அவளை விரும்புகிறேன், ஹெர்னா அவளைன்னு அர்த்தம். த புக் இஸ் ஹெர்ஸ் புத்தகம் அவளுடையது, ஹெர்ஸ்னால் அவளுடையதுன்னு அர்த்தம். த டாக்டர் கேவ் ஹர், டாக்டர் கேவ்னா டாக்டர் கொடுத்தார், டாக்டர் கேவ் ஹர்னா டாக்டர் அவளுக்கு கொடுத்தார். டாக்டர் கேவ் ஹர் இன்ஜெக்ஷன், டாக்டர் அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தார். ஓகே. அவர் சிட்டி இஸ் பிக், சிட்டினா நகரம்னு அர்த்தம், அவர் சிட்டினா நம்முடைய நகரம், பிக்னா பெருசு, அவர் சிட்டி இஸ் பிக்னா நம்முடைய நகரம் பெருசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். த கிளாஸ் ரூம் இஸ் அவர்ஸ், இந்த கிளாஸ் ரூம் நம்முடையது, அவர்ஸ்னா நம்முடையது.
கிளாஸ் ரூம் இஸ் அவர்ஸ், கிளாஸ் ரூம் நம்முடையது, கிளாஸ் ரூம்னா வகுப்பறைன்னு அர்த்தம். த டீச்சர் டாட், ஆசிரியர் கற்பித்தார்னு அர்த்தம். டீச்சர் வந்து டீச் பண்ணாங்க, டீச்சரோட பாஸ்ட் டென்ஸ் தான் டாட். த டீச்சர் டாட் அஸ், டீச்சர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. த டீச்சர் டாட் அஸ் இங்கிலீஷ், டீச்சர் எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாங்க. த டீச்சர் டாட் அஸ் இங்கிலீஷ். த டெத் ஆஃப் நேரு, நேரு உடைய மரணம், ஆஃப்னா உடைய அர்த்தம். த டெத் ஆஃப் நேரு, நேரு உடைய மரணம். த டெத் ஆஃப் நேரு. ஷாக்ட் அஸ், எங்களை ரொம்ப ஷாக் ஆக்குச்சதோ வியப்படைய வச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ நேருவுடைய மரணம் எங்களை ஷாக் ஆக்குச்சு, வியப்படைய வச்சது, அந்த மாதிரி. ஐ ப்ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வாழ்த்துறேன், ரொம்ப ப்ரேஸ் பண்ணி பேசுகிறது, பாராட்டி பேசுகிறது, அந்த மாதிரி. ஐ ப்ரைஸ் யோர் கரேஜ், யோர் கரேஜ்னா உன்னுடைய தைரியம். ஐ ப்ரைஸ் யோர் கரேஜ், உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன், அந்த மாதிரி. ஓகே. ஐ நோ, எனக்கு தெரியும். யோர் பிஹேவியர், உன்னுடைய நடத்தை. யோர் பிஹேவியர்னா உன்னுடைய நடத்தை. ஐ நோ யோர் பிஹேவியர், எனக்கு உன்னுடைய நடத்தையை தெரியும். யோர் பேக், உன்னுடைய பேக். இஸ் இன் ரெட் கலர், இன் ரெட் கலர்னா ரெட் கலரில் அப்படின்னு அர்த்தம். இஸ்னா இருக்கிறது. ஸோ யோர் பேக் இஸ் இன் ரெட் கலர், உன்னுடைய பேக்கு ரெட் கலரில் இருக்கிறது. உன்னுடைய பேக் ரெட் கலரில் இருக்கிறது, கலரில் இருக்கிறது. ஓகே. தேர் ரைஸ்ட், அவர்கள் உயர்த்தினார்கள். தேர் ஹேண்ட்ஸ், அவர்களுடைய கைகளை. தேர் ரைஸ்ட் தேர் ஹேண்ட்ஸ், அவர்கள் அவர்களுடைய கைகளை உயர்த்தினார்கள். ஐ போஸ்டட் லெட்டர்ஸ், நான் லெட்டரை போஸ்ட் பண்ணேன். டு தேம், அவங்களுக்கு. ஐ போஸ்டட் லெட்டர்ஸ் டு தேம், நான் அவங்களுக்கு லெட்டரை போஸ்ட் பண்ணேன். ஐ சா, நான் பார்த்தேன். ஐ சா தேம், நான் அவங்கள பார்த்தேன். அட் த சினிமா ஹால், சினிமா ஹால்னா தியேட்டர்னு அர்த்தம். சினிமா ஹாலில், அட்டனா இல்லை, சினிமா ஹாலில் நான் அவர்களை பார்த்தேன். ஐ சா தேம் அட் த சினிமா ஹால். த மிஸ்டேக்ஸ் ஆர் தேர், குற்றங்கள், இந்த தப்புலாம் வந்து அவங்களோடது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே ஏன் ஆர் யூஸ் பண்ணுறதுக்குன்னா பக்கத்தில் எஸ் வந்துருக்கு. ப்ளூரல்னால் ஆர் யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி சிங்குலரில் வந்ததுன்னா எஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஐ பாட், நான் வாங்கினேன். ஐ பாட் குக்கீஸ், குக்கீஸ்னால் ஒன்றும் இல்லை, பிஸ்கெட்ஸ். நான் குக்கீஸ் வாங்கினேன். ஃபார் இட், அதுக்காக. ஐ பாட் குக்கீஸ் ஃபார் இட், நான் அதுக்காக குக்கீஸ் வாங்கினேன். த குக்கீஸ் ஆர் இட்ஸ், இந்த குக்கீஸ் எல்லாம் அதோடது. இட்ஸ்னா அதோடையதுன்னு அர்த்தம். ஓகே.